நம சிவாய நம சிவாய நம அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சதுரை சுந்தர மகாலிங்கம் மூர்த்தி சுவாமியை போட்டு நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னா, முனீஸ்வர பகவானை நாம் எப்படி உபாசனை செய்து மேலும் அவரை அழைத்து நம் எப்படி அருள்வாக்கு பிரசன்னம் கூறுவதாக இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஓம் நம சிவாய நமக, ஓம் சிவாய நமக என்று இந்த சிரஞ்சீவி பஞ்சாட்சார மந்திரத்தை ஒரு 50,000 தடவை உருஜபித்து நன்கு சித்தி செய்து கொள்ள வேண்டும். மேலும் நம் முனீஸ்வர பகவான் இருக்கும் இடத்திற்கு சென்று ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அகல் விளக்கில் இலுப்பை எண்ணெய் தான் ஊற்ற வேண்டும். ஏனென்றால் இலுப்பை எண்ணெய்க்கு ஆகாச சக்திகள் அதிகம். மேலும் இலுப்பை எண்ணெய் முனீஸ்வர பகவானுக்கு மிகவும் பிடித்த எண்ணெய். இதன் வாசம் அந்த முனீஸ்வர பகவானை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும். மேலும் நம்மிடத்தில் அவரை அழைத்து கொண்டு வரும். மேலும் அந்த இலுப்பை எண்ணெயை நன்கு சுத்தம் செய்து திரும்பி திரும்பி அந்த விளக்கை சுத்தம் செய்து இலுப்பை எண்ணெயை ஊற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். மேலும் அந்த முனீஸ்வர பகவானை ஓம் நம சிவாய நமக, ஓம் முனீஸ்வராய நமக, ஐயனே ஈஸ்வரா, சிவபெருமான அவதாரங்களில் ஒன்றான பரமேஸ்வரா பஞ்சாட்சர மூர்த்தி, ஐயனே என்னிடத்தில் தங்கள் பிரசன்னமாக வேண்டும். என்னுடைய சரஸ்வதியில் என்னுடைய நாவில் அமர்ந்து பிறருக்கு நல்லதை கூற வேண்டும். ஐயனே ஈஸ்வரா பரமேஸ்வரா என்று மனம் உருகி கண்ணீர் மல்க நம் உபாசனை செய்து வர வேண்டும். இந்த உபாசனை சிறிது காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அநேகமாக ஒரு 48 நாள் 50 நாள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இடையில் நிறுத்திவிடக்கூடாது. மேலும் இந்த முனீஸ்வர பகவான் நம்மிடத்தில் சில அறிகுறிகள் மூலமாக வந்து கொண்டே இருப்பார். மிக முக்கியமாக நாம் பூஜை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு கொட்டாவி, அதாவது அடிவயிற்றிலிருந்து வாயு கிளம்பி கொண்டே இருக்கும். துவாரங்கள் வழி வாயு கிளம்பி கொண்டிருக்கும். மெயினாக கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும். மேலும் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டே இருக்கும். மேலும் நமது நாவு ஒரு கோளை ஏதாவது ஒரு சொல்ல ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நாவு திறக்காது, பேச முடியாது. இந்த அறிகுறிகள் அறிகுறிகளை பார்த்து நீங்கள் ஒருபோதும் பயந்து விடக்கூடாது. மேலும் நாட்கள் செல்ல செல்ல அந்த ஈஸ்வரன், அந்த முனீஸ்வர பகவான், அந்த பரமேஸ்வரன் நம் சரஸ்வதியில் அமர்ந்து பிறருக்கு அருள்வாக்கும் சில நல்ல பலன்களை கூறிக்கொண்டே இருப்பார். நம் அருள்வாக்கு கூறும் சமயத்தில் பிறர் நம்மிடத்தில் மரணம், சூதாட்டம் போன்ற காரியங்களை கேட்கும் பொழுது நாம் ஒரு பொழுதும் இந்த செயல்களை சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது விதியின் செயலாகும். ஒருவரது மரணம் விதியினால் தீர்மானிக்கக்கூடியதாகும். எனவே நீங்கள் அவர்கள் மரணத்தை பற்றி கேட்டால் தயவு செய்து நீங்கள் சொல்லவே கூடாது. மேலும் இந்த முனீஸ்வர பகவானை நன்கு சித்தி செய்து கொண்டு வாழ்வுல நல்ல வளம் பெற வேண்டிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மிகவும் முக்கியமான விஷயம் என்றால், இந்த முனீஸ்வர பகவானை தயவு செய்து பெண்கள் யாரும் உபாசனை செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த முனீஸ்வர பகவான் அந்த பெண்களிடத்தில் வெள்ளி, செவ்வாய் போன்ற கிழமைகளில் அந்த முனீஸ்வர பகவான் அந்த பெண்களிடத்தில் ஆகர்ஷணம் ஆவார். அப்பொழுது அவர்களுடைய கணவன்மார்கள் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முயலும் பொழுது அவர்களை அடித்து விடுவார்கள். மேலும் குடும்ப சண்டையும் பெரிய சண்டையாக மாறிவிடும். எனவே குடும்பத்தில் குழப்பங்கள் நிலவி வாழ்க்கையே அல்லோல் பட்டுவிடும். தயவு செய்து பெண்கள் யாரும் இந்த முனீஸ்வர பகவானை சித்தி செய்து கொள்ள வேண்டும். நான் கூறுவது ஏனென்றால் நடைமுறையில் இது உள்ளது. நீங்கள் முனீஸ்வர பகவானை சித்தி செய்து கொள்ளும் பொழுது வெள்ளி, செவ்வாய் அன்று அந்த முனீஸ்வர பகவான் உங்கள் உடம்பில் தான் இருப்பார், உங்கள் சரஸ்வதியில் தான் இருப்பார். அப்பொழுது உங்கள் கணவன்மார்கள் உங்களிடத்தில் தவறாக அல்லது இல்லறத்தில் ஈடுபடுவதற்காக முயல்வார்கள். அப்பொழுது அந்த பகவானுக்கு மிகவும் கோபம் அடைந்து விடுவார். நீங்களே அவர்களை கை ஓங்கி அடித்து விடக்கூடும். எனவே தயவு செய்து இந்த விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தவறாக கூறியிருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இது நடைமுறையில் உண்மை. நம சிவாயம் சிவாய நம.